1 யோவான் 4:4 இப்படியாக இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமாங்க, இன்றைக்கு அவர்களை ஜெயித்தீர்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அவர்கள்னா யாரு? யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை புறம் பேசிக் கொண்டே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்க பேரை தவறா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நீங்க கீழே விழுகணும்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் அப்படின்னு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருங்க. நீங்கள் அவர்களை ஜெயிப்பீர்கள். ஏன்னா உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்பத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களை பல பேரு டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல உங்களை பத்தி தவறா பேசி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை உங்க வாயினால தினமும் அறிக்கை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, அவர்கள் விழுவதை உங்க கண்களால நீங்க பார்ப்பீர்கள். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க, சும்மா இருங்க. நீங்க பொறுமையா இருந்து நீங்கள் அவர்களை ஜெயிப்பீர்கள். உங்க கண்களால நீங்கள் ஜெயிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் விழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you.